ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரவா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரவா அல்வா செய்யறதுக்கு 1 கப்பு ரவை, 5 கப்பு தண்ணி, 2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். வெல்லம் கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது, சும்மா வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்த உடனே 1 கப்பு ரவையை சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடு சேர்த்து ரவையை நல்லா வறுத்துருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரவை பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது ரவை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகை ஒரு அறுப்பு வச்சு இருத்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லுத்தையுமே சேர்த்துக்கோங்க. பாகு ஃபுல்லுத்தையும் சேர்த்த உடனே தண்ணி கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேகும்போது நமக்கு சரியாக வரும். பாகு சேர்த்த உடனே கொஞ்சம் கெட்டிப்படுத்த மாதிரி இருக்கும், ஆனால் கிளற கிளற நமக்கு சரியாக வந்துடும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சேர்த்த பாகு ஃபுல்லாக உள்ளே இழுத்துட்டு நல்லா ரவை இறுகி வந்திருக்கு. இந்த டைமில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அல்வா சூப்பராக கெட்டியாகி வந்துட்டு இதை மாதிரி ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.